ஹலோ, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கடலைப்பருப்பு பாயசம். இது ஓண சദ്യயில் வரக்கூடிய ஒரு டெசர்ட், ஒரு ஸ்வீட். இதுக்கு 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து லைட்டாக வறுத்துட்டு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 கப்பு 1.5 கப்பு இல்லைன்னா 2 கப்பு தண்ணி ஊற்றி 6 விசில் வரும்படியாக வேக வைக்கணும். இதுக்கு தேவையான 1/4 கிலோ சர்க்கரையை தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கிடணும். எடுத்து திரும்ப கொதிக்க வச்சுட்டு அதுக்கு கூட இந்த வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை போடணும். போட்டு நல்லா மசிச்சு விடணும். மசிக்கிற அந்த இதை எடுத்து நல்லா மசித்து இந்த கடலை எல்லாம் நல்லா மாவு மாதிரி ஆகணும். அப்படி இல்லைன்னா இது இல்லாதவங்க மிக்சியில் போட்டு லைட்டாக அடித்து எடுத்தாலும் ஓகே தான். அது சர்க்கரையும் பருப்பும் நல்லா கொதித்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஒரு 3/4 தேங்காய் அரைச்சி கொஞ்சம் லைட்டாக மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி பால் எடுத்து வச்சு அந்த பாலை ஊற்றணும். ஊற்றி அது பால் ஊற்றின உடனே 1/4 டீஸ்பூன் சுக்கும் 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகமும் பொடிச்சு அதை போடணும். அதுக்கப்புறம் ஒரு 5 ஏலக்காய் தனியாக போட்டால் பொடியாததுனால கொஞ்சம் சுகர் போட்டு பொடிச்சு எடுத்துருக்கிறேன். போட்டு நல்லா கொதிக்க வச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா கொதித்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதை தாளிக்கிறதுக்கு நெய் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய்யும் இதில் தேங்காவை சின்ன சின்னதாக வெட்டி அதை ரெட் கலர் ஆகிற மாதிரி நல்ல ரெட் ஆகிற மாதிரி வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் கேஷ்யூவும் தேவையான அளவு உலர் திராட்சையும் போட்டு அதில் ஊற்ற வேண்டியதான். நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பப்படம் பழம் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.